25th டிசம்பர் கிறிஸ்மஸ். இது சரியான நாள் தானா? எப்படி டிசம்பர் 25 தேர்ந்தெடுத்தார்கள்? ஏன்? டிசம்பர் 25 அன்று கிறிஸ்மஸை கொண்டாடுவது சரியானதா என்பது பாரம்பரியத்தை சார்ந்ததாகும். ஆனால் இது நேரடியாக பைபிள் ஆதாரத்தை அடிப்படையாக கொண்டதல்ல. இதை பற்றி விவரமாக பார்ப்போம். இயேசுவின் பிறந்த நாளுக்கான பைபிளில் குறிப்புகள் இல்லை. பைபிளில் சொல்லலை. இயேசுவோட பிறந்த தேதி பற்றி பைபிளில் குறிப்பிடலை. ஆனால் மத்தேயு மற்றும் லூக்கா நற்செய்திகளில் எப்போ எப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த நாள்னு நேரம்னு குறிப்பிடலை. டிசம்பர் 25 தேர்ந்தெடுக்கப்பட்ட வரலாற்று காரணம். 4ஆம் நூற்றாண்டில் ரோம பேராலயத்தில் டிசம்பர் 25 தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதற்கு காரணம் சோல் இன்விக்டஸ், லாட்டின் மொழியில் அதிராத சூரியன் இல்லைனா முடியாத சூரியன் என்று பொருள். இது கடைசி காலங்களில் வழிபட்ட ஒரு சூரிய கடவுளாகும். இது ஒளியை அழிக்க முடியாத சக்தியாக கருதியது. ஆட்சியையும் தொடர் வாழ்வையும் குறிக்கிறது. இது புதுப்பிறப்பை குறிக்கிற ஒரு அழிக்க முடியாத சக்தியான வெற்றியை பிரதிபலிக்கிறது. அன்றைய காலகட்டங்களில் இதே நாளில் டைஸ் நட்டாலிஸ் சோலஸ் இன்விக்டி, அப்படின்னா வெல்ல முடியாத சூரியனின் பிறந்த நாள் பண்டிகையும் நடைபெற்றது. ஆரம்பகால கிறிஸ்துவர்கள் இந்த பண்டிகையுடன் ஒரே நாளில் கிறிஸ்துமஸை கொண்டாடியிருக்கலாம். ஏன்னா இயேசுவை உலகின் ஒளி யோவான் 8:12 குறிப்பிடுகிறது. சிலர் இயேசு வசந்த காலம் அல்லது இலையுதிர் காலத்தில் பிறந்திருக்கலாம்னு நம்புறாங்க. கிறிஸ்மஸ் என்பது அன்பு, தியாகம் மற்றும் மன்னிப்பு போன்ற உண்மைகளை கொண்டாடும் நாள். இது உலகின் அனைத்து பிரிவுகளையும் ஒன்று சேர்க்கும் போது நன்மை தலமாக பார்க்கப்படுகிறது. முடிவாக, கிறிஸ்மஸ் என்பது இயேசுவின் பிறப்பு, கடவுளின் அன்பு மற்றும் உலகிற்கு மீட்பு தரும் நாளாகவே கொண்டாடப்படுகிறது. எந்த நாள் என்று முக்கியமல்ல. பல கிறிஸ்துவர்கள் நாள் முக்கியமல்ல, இயேசுவின் பிறப்பை நினைவு கூறுவதே முக்கியமானது என்று நம்புகிறார்கள். ஆம், கடவுளின் அன்பையும் மீட்பரின் பரிசையும் உறுதிப்படுத்தும் நாளாக கிறிஸ்மஸ் கருதப்படுகிறது. நாள் முக்கியமல்ல, நமது குறிக்கோள்தான் முக்கியம். இயேசுவின் அற்புதமான நாமத்தில் ஆமேன். கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பார்.